ஏசப்பா ப்ளஸ் பண்ணி இந்த காலையில் நேரத்துலேருந்து இந்த நேரம் வரை நமக்கு கொடுத்துருக்குறாரு. அல்லையா, நம்ம யார்? தேவனுடைய பிள்ளை. நம்ம தேவனுடைய பிள்ளைன்னா என்ன அதிகாரத்தை எல்லாம் பிரயோஜனப்படுத்தணும் பாருங்கள். பிள்ளை ஹalleluya ரோட்டை தாண்டும்போது அப்பாவை கை பிடிக்காமல் தாண்டும். அப்பா என்ன பண்ணுவார்? கரத்தை பிடிச்சு நம்மளை நடத்துவார். ஹalleluya. இந்த சூழ்நிலைகளில் சில வார்த்தைகள் இருக்கிறது. யோவான் 1:12 நான் தேவனுடைய பிள்ளையை, ராஜாதி ராஜாவின் பிள்ளை, உன்னதமான தேவனுடைய பிள்ளை. இப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது அப்பா கிட்ட என்னெல்லாம் கேட்கலாம், என்னெல்லாம் அதிகாரப்பூர்வமாக நம்ம கேட்கலாம். ஆனால் நம்ம கேட்குறோமா? ஹalleluya. யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசமுள்ளவனாய் அவரை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே அவனுடைய பிள்ளை ஆகும்படி என் தேவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா எந்த காரியத்தை குறித்தாகிலும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். கட்டளையிட்டு நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளலாம். ஹalleluya. ரோமர் 8வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஹalleluya நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று ஆவியானவர் தாமே என்னுடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஹalleluya. இப்படி இருக்கும்போது பாருங்கள், ரோமர் 8:17 நான் தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். ஹalleluya. அதிகாரப்பூர்வமாக சில காரியங்கள் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏசப்பாட்ட டிக்ளேர் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தில் நான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். எனக்கு எந்த தேவையோ நான் அதிகாரப்பூர்வமாக கட்டளையிட்டு பெற்றுக்கொள்ள முடியும் தேவனிடத்தில். ஹalleluya. ஏன்னா அவருடைய புத்திரன். ஹalleluya. அப்படி இருக்கும்போது சில காரியங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஏன்? நம்ம உலகத்தின் பாதையில் நம்ம எதையோ கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. அந்த கற்றுக்கொண்டு இருக்கிற காரியத்தினால நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரிக்க அதிகாரம் இல்லை. ஏசப்பாவா எனக்கு பலவீனத்தை கொடுத்துருக்கிறாரா? அந்த பலவீனம் எப்படி பண்ணலாம்? இயேசுவின் நாமத்தினால என்னுடைய சரீரத்தில், இந்த பரிசுத்த சரீரத்தில் உனக்கு என்ன வேலை? வெளியே போ அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக நம்ம சத்துருவை டிக்ளேர் பண்ணி வெளியே அனுப்பலாம். நம்முடைய பலவீனம் ஒருவேளை ஒரு நாள் இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நாளுக்கு நம்ம அவிசுவாசன வார்த்தைகள், முறுமுறுப்பு, புலம்பல் இருக்கக்கூடாது. அன்னைக்கு 1 கொரிந்தியர் 10:10 சொல்கிறார், முறுமுறுத்தார்கள், சங்கரமானார்கள். அதே போல் நீங்கள் முறுமுறுக்கக்கூடாது. ஹalleluya. ஏசப்பா நம்ம, ஏன்னா ஏசப்பா அப்பாவை திட்டுறதுக்கு நம்ம முறுமுறுப்போம், புலம்புவோம். அப்படி இருக்கக்கூடாது தயவு செய்து. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள்